யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். உண்மையை சொல்லணும்னா, உங்களுக்கு நடுப்புற வந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணினது. லாஸ்ட் 1.5 months நான் வீடியோவே பண்ணலை. அதுதான் நிஜம். பிகாஸ் எனக்கு முட்டி ட்ரீட்மெண்ட் ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், அதனால் பாதியில் என்னால் பண்ண முடியல வீடியோலாம் எதுவுமே. ஸோ எல்லோரும் இருந்ததெல்லாம் பாய்ச்சலாக எடுத்து வச்சு சேர்த்து போட்டு, பிகாஸ் ராமநவமிக்கு கூட நான் ஒன்றும் புதுசாக உங்களுக்கு வீடியோ கொடுக்கல. பழைய பாயசத்தெல்லாம் எடுத்து போட்டு ராமருக்கு இது பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் என்னுடைய வயசோட இதை கருதி நீங்கள் எல்லோரும் இதை பெருசாக நினச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு இன்னிலேருந்து நிறைய டிஷ்ஷஸ் ரெகுலராக பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் நிறைய பேர் யோகாம்பால் சாம்பார் பொடி வாங்கிட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்கும். இன்னொன்றும் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த சாம்பார் பொடியை வச்சு நீங்கள் என்ன டிஷ் பண்ணிடணும், சாம்பார், வத்த குழம்பு, இல்லை நீங்கள் ஏதாவது காய் பண்ணிடு, ஏதாவது சப்ஜி பண்ணிடுனா அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா இன்ஸ்டாவில் என்னையும் டேக் பண்ணி அந்த ஃபோட்டோவை போட்டுடுனா இந்த அதாவது ஆக்சுவலி எல்லாருக்குமே அந்த கிஃப்டை கொடுக்கணுன்னு தான் நான் சொல்லுவேன். யாரோடது பார்க்குறதுக்கு அப்பீலிங்காக பெஸ்ட்டாக இருக்கோ அவளுக்கு நிச்சயமாக நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம்னு இருக்கோம். கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சாம்பார் பொடி வாங்கிட்டு பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபோட்டோவை இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் இப்போ நீங்கள் என்ன டேக் பண்ணி போடுங்க. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்ன்றது கேட்டேன்னா ஹெல்தி வெர்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். என்னென்னு கேட்டேன்னா ஓட்ஸ் வச்சு ஒரு டொமேட்டோ மசாலா. ஓட்ஸில் விதவிதமாக நிறைய பண்ணியிருக்கோம். நம்மளோட பழைய இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லட்ஸோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓட்ஸ் தோசை எல்லாம் கூட நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஓட்ஸ் டொமேட்டோ மசாலா பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு கிச்சடி மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவா, டயட்டில் இருக்கிறவா, டயபெட்டிஸ் பேஷண்ட் இவா எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 டீஸ்பூன் தான், 1/2 டீஸ்பூன் கடுகு. ஸோ பிகாஸ் நிறைய பேர் அதை கேட்டுட்டு தான் இருக்கேன். ஹெல்தி வெர்ஷன் மில்லட்டில் நம்மளோடது மில்லட் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. வரகரிசியில் பண்ண ஆப்பம் இருக்குது, அப்புறம் சாமை அரிசியில் பண்ணின பிடிக்கொழுக்கட்டை இருக்குது, சாமை அரிசியில் பண்ண இட்லி இருக்குது. அது மாதிரி நிறைய ஐட்டம் நம்மளும் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஓட்ஸ் தோசை, ஓட்ஸில் இன்னும் கூட ஏதோ 2-3 பண்ணியிருக்கேன். நிறைய இருக்குமா. ஓட்ஸ் ஸ்மூதி கூட பண்ணியிருக்கோம் நம்ம. நீங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் என்னெல்லாம் வேணுமோ, இல்லை யாருக்கு டயட்டுக்கெல்லாம் வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஜஸ்ட் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் பொடியாக நறுக்கி 2 எடுத்துக்கோங்க. நம்ம காரப்பொடியும் போட போகிறோம் அண்ட் சாம்பார் பொடியும் போட போகிறேன். அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா போடுங்க. இதில் மஞ்சப்பொடி, இதுக்கு நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதாவது டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பலாம் ஒன்றும் இதுவாக யூஸ் பண்ணிக்க முடியாது. நம்ம விட்டுக்கிறது ஜஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் தான் விட்டேன். நீங்கள் வேணும்னா 2 டீஸ்பூனாக வேணாலும் விட்டுக்கோங்க, உங்களுடைய சௌகரிய பிரகாரம்.
இதில் வந்து இந்த நாட்டு தக்காளி இதில் வந்து 4 தக்காளி கிட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. யோகாம்பால் சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போடுறேன். வரமிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், இல்லை ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஓட்ஸுக்கும் சேர்த்து இதில் உப்பு போட்டுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இது நல்லா மூடி போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா தக்காளிலாம் இந்த மாதிரி மசிஞ்சு வந்திருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஓட்ஸ் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். நார்மல் ஓட்ஸ் தான். இதால் 2 கப் தண்ணி. இவ்வளோ ஓட்ஸ் இருந்தது இல்லையா? ஸோ நல்லா மூடி போட்டு வேக விடலாம். சப்போஸ் இதை தண்ணி போடல உங்களுக்கு அப்படின்னு தோணினா இன்னும் ஒரு 1/2 கப் கூட நீங்கள் தாராளமாக விடலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இது குழச்சலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் 2.5 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். எல்லாமே நல்லா வேகட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுவோம். திருப்பி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இதெல்லாம் காத்தார வேளையில் குவிக்காக உங்களுக்கு ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறவாளுக்கு, மோஸ்ட்லி டயட்டில் இருக்கிறவா, டயபெட்டிஸ் பேஷண்ட்டெல்லாம் மார்னிங் வந்து எப்போ பாரு இட்லி தோசை அதெல்லாம் சாப்பிட்றதுனா எல்லாருக்கும் போராக இருக்கும். ஓட்ஸில் அதே மாதிரி கஞ்சி மட்டும்ன்றது இல்லாத இந்த மாதிரி இது மசாலா பண்ணி சாப்பிட்டோன்னா அது ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப 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 நம்ம ஒன்றும் ஆயிலெலாம் யூஸ் பண்ணல. 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்குள்ளே தான் விட்டுருக்கோம். தேவைப்பட்டவா கடைசியாக இது மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. தேவைப்படாதவா அது கூட விட்டுக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டு பார்க்கலாம். நல்லா ஜோராக வெந்துடுத்து. நல்லா மசாலா வாசனையாக ரொம்ப 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 நல்லாயிருக்கும். பிளாண்டாக இருக்கிற ஓட்ஸை சாப்பிட்றத விட இந்த மாதிரி தக்காளி, நாட்டு தக்காளி தான் அதுக்கு நல்ல புளிப்பை கொடுக்கும். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடலாம். மேலே கொத்தமல்லி, அதே மாதிரி தேவைப்பட்டவா ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஓட்ஸ் டொமேட்டோ மசாலா ரெடி ஆகிடுத்து. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குவிக்காகவும் ஆகிடும். அட் தி மோஸ்ட் எனக்கு இங்கே ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. நம்ம கரிகாலாம் கட் பண்ணி, அதாவது தக்காளி வெங்காயம் கட் பண்ணுற நேரம் தான், வேறு எதுவுமே கிடையாது. பாக்கி எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றது ஃபீட்பேக் சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் சப்ஜின்னு சொல்லலாம், ஊறுகாய் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இதை வந்து மாங்காயை வச்சு ஒரு பக்கம் திதிக்கும், ஒரு பக்கம் புளிக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப இந்த புளிக்கிற மாங்காயாக வாங்கிக்காதீங்க. இந்த கிளிமூக்கு மாங்காய் இருக்குல்ல, அதில் இது நல்லாயிருக்கும். சில சமயம் வந்து இதுலேயே கொஞ்சம் கூட பழுத்ததெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோவாக பழுத்து இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் எல்லோவாக இப்படி லைட்டாக பழுத்திருக்கும், அது கூட பரவாயில்ல. ஸோ ஒரு மாங்காய் எனக்கு அந்த மாதிரி இருந்தது, அதையும் கட் பண்ணிட்டேன். ப்ளஸ் 2 மாங்காய் இந்த மாதிரி எடுத்து போட்டுருக்கேன். ஸோ இது வந்து வெல்லம் போட்டு பண்ணுறோம், காரப்பொடி போட்டு பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கு தான் சாப்பிடுங்க, சப்பாத்திக்கு வேணாலும் சாப்பிட்லாம், பூரிக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது குழந்தையெல்லாம் கூட இதை விரும்பி சாப்பிடுவா. ஸோ காரப்பொடியும் போட்டு பண்ணுறதுனால பெரியவாளுக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாங்காய் பச்சடி மாதிரி இருக்கும். ஆனால் மாங்காய் பச்சடியில் நம்ம வந்து மெல்லிசா சீவிட்டு பண்ணுவோம். இது இப்படி தோலியோடு இருக்கணும். தோலி எடுத்துகிட்டு பண்ணினேன்னா இது வந்து ஒரு க்ரிப்பாகவே இருக்காது. இது தோலியோடையே இப்படி கட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய துண்டமாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ மாங்காய் பச்சடியில் நம்ம வந்து வேறு மாதிரி மெல்லிசா சீவிட்டு பண்ணுவோம். இது வந்து
நீங்கள் குண்டு குண்டாக பண்ணுறதுனால துண்டமாக உங்களுக்கு அழகாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ மாங்காய் கிடைக்கிற சீசனில் தானே நம்ம, ஆனால் இப்போல்லாம் இந்த கிளிமூக்கு மாங்காய் வந்து நமக்கு த்ரூ அவுட் த இயர் கிடைக்கிறதா, அது வேறு விஷயம். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாங்காயை இதில் ஆட் பண்ணுறேன். சொன்ன மாதிரி எப்படி மஞ்சளாக பழுத்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். காரப்பொடி ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். எங்களுக்கு அவ்வளோ போரும், வேணுங்கிறவா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸ்டேஜில் நல்லா ஒரு 1/2 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இந்த மாங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1/2 கிலோ மாங்காய் நான் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை முன்னாடியே போட்டிருக்கணும், மறந்து போயிட்டேன், இப்போ தான் போட்டிருக்கேன். இது நல்லா மாங்காய் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்க்கலாம். வேகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் அதாவது மாங்காயில் பாதி நான் வெல்லம் எடுத்துக்க போகிறேன். உங்களுடைய இஷ்டம். அவ்வளோ ஸ்வீட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மாங்காயில் 1/4 பாகம் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் எங்கள் காலத்தில் இப்படி நல்ல உப்பு, உரப்பு, திதிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் வாளுக்கெல்லாம் பிடிக்கும். அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். இந்த வெல்லத்தோடு சேர்ந்து இன்னொரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஏன்னா வெல்லத்தோட பச்சை வாசனை போகணும். கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தியோட, பூரியோட, எதோட வேணாலும் இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வேணால் சாதமாக கூட இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஆர் நீங்கள் இதை அப்படியே இது பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் அப்படியே மாங்காய் பிடிக்கிறதுன்னா அப்படியே சாப்பிட்லாம். ஹார்லிக்ஸ் சொல்கிற மாதிரி அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. இதை நீங்கள் ஒரு 2 டேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 டேஸ் நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஸோ நல்ல கிளிமூக்கு மாங்காயை மட்டும் வாங்கிக்கோங்க. பாக்கி எல்லாமே இதில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தெரியுதா. கிட்டத்தட்ட மாங்காய் பச்சடி தான். பட் மாங்காய் பச்சடியில் நம்ம இவ்வளோ காரம் போட மாட்டோம். மிளகா வத்தல் மட்டும்தான் நம்ம தாளிப்போம். பட் இதில் வந்து நல்ல ஒரு பக்கம் காரப்பொடி நல்லா 1 டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு பக்கம் காரமாக இருக்கும், ஒரு பக்கம் திதிக்கும், ஒரு பக்கம் புளிக்கும். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.